டிராப் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த டேபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இன்க்ரீஸ் பண்ணாங்க. அவங்க மூலியமா ஒரு 3 பேர் இடம் வாங்கியிருக்காங்க. சூப்பர். இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். நான் அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணி 3 months தான் ஆகுது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, கட்டம் பண்ணி சொல்லியிருக்காங்க. பிரியா மேடம் தான் கூப்பிட்டுருக்காங்க. இந்த டீம் வந்து பல்லாவரம். தேங்க்யூ சார். ஓகே, உங்க பேருமா? சுதா. தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு வேண்டும் வாருங்களை இசைப்பேன் கீழாய் கனப்பட்டு மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நிலம் வாங்க வாங்க, மனை விழாவிற்கு நிலம் வாங்க வாங்க, வளம் காண வாங்க, மனை வாங்க ஜீவனுக்கு வாங்க வாங்க, மனை வாங்க ஜீவனுக்கு வாங்க வாங்க, உள்ளம் மகிழ வரவேற்கிறோம், உள்ளம் மகிழ வரவேற்கிறோம். ஜிவிஎன் ஹோமில் நிலம் வாங்கினால் உங்களை போற்றுவாங்க, ஜிவிஎன் ஹோம்ஸில் நிலம் வாங்கினால் உங்களை போற்றுவாங்க. பெரியவங்க வாழ்த்துவாங்க, சிறியவங்க புகழுவாங்க. பெரியவங்க வாழ்த்துவாங்க, சிறியவங்க போற்றுவாங்க. மகளும் மகனும் மகிழ்வாங்க, மகளும் மகனும் மகிழ்வாங்க. உங்க வாரிசுங்க எல்லாம் மகிழ்வாங்க, உங்க வாரிசுங்க எல்லாம் மகிழ்வாங்க. உங்க பேரன் பேத்திகள் தொழுவாங்க, உங்க பேரன் பேத்திகள் தொழுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பாராட்டுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க பாராட்டுவாங்க. வம்ச வழிகளும் வழிபடுவாங்க, வம்ச வழிகளும் வழிபடுவாங்க. பணக்காரங்க கூட பழகுவாங்க, பணக்காரங்க கூட பழகுவாங்க. கடன் கொடுத்தவங்க கூட கை குலுக்குவாங்க, கடன் கொடுத்தவங்க கூட கை குலுக்குவாங்க. 4 பேர் உங்களை நம்புவாங்க. அதனால சிறந்த மனைவாங்க ஜீவனுக்கு வாங்க 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 என வரவேற்கிறேன். மிகு தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் ஜிவிஎன் நிறுவனத்தின் சார்பாக அன்பான வணக்கங்கள், நல்வாழ்த்துக்கள். இன்றைய நம்முடைய வணிகம் குறித்து அடுத்தது நாம் எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்திற்கு வருவதற்காக திருக்குறளை முன்வைத்து தொடங்குகிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லியிருக்கிறார். நாம் கஷ்டப்பட்டு உழைத்து சேமித்த பணத்தை எல்லாம் எதிலே முதலீடு செய்ய வேண்டும் என்கிற போது எல்லோருக்கும் மனதில் வருவது தங்கத்திலே முதலீடு செய்யலாம், அடுத்தது நிலத்திலே முதலீடு செய்யலாம் என்பதாக தான் முதல் நமக்கு தோன்றும். அது குறித்து ஒரு மெய்யறிவு காண்பது சம்பந்தமாக இன்று ஒரு பட்டிமன்றம். பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போறோம், யாருக்கு இங்க மரியாதை இருக்கு? தங்க நகை போட்டு சொல்லி போறதா மரியாதை இருக்கு, வாசல்ல இருந்தே வரவேற்பாங்க. ஆனா லேண்ட தூக்கிட்டு என்கிட்ட ஒரு 10 ஏக்கர் இந்த இடத்துல இடம் இருக்கு,
அந்த இடத்துல ஒரு 15 ஏக்கர் லேண்டு நகை வச்சிருக்கேன்னு கழுத்துல மாட்டிட்டு போக முடியுமா? அங்க உங்களுக்கு மரியாதையா இருக்கா? ஆக தங்கத்தை போட்டு போனாதான் செல்லும் இடம், கற்றவருக்கு செல்லும் இடம் சிறப்புன்னு சொல்றாங்க இல்லையா? அங்க தங்கத்தை போட்டு போனாதான் உங்க எல்லாருக்குமே சிறப்பு, மரியாதை, ஒரு மிடுக்கு. முதலீடு செய்யறது நல்லது. எதில் முதலீடு செய்யலாம்? தங்கத்தில் முதலீடு செய்யலாம். தங்கம் நல்லதுதான். தங்கம் நமக்கு உதவி செய்யும். முழு பணத்தையும் நகையிலேயே முதலீடு செய்தன்னா அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நகையினால் ஏற்படுகிற தீமைகள் என்ன, தொந்தரவுகள் என்ன? இப்ப நம்ம வீட்டில் வச்சிருக்க முடியுமா? கொண்டு பேங்க்ல வைக்கணும், அதுக்கு நம்ம பணம் கட்டணும். வெளியே போகும்பொழுது இதுல நம்ம பிரயாணம் பண்றோம், நகையை எடுத்துட்டு பிரயாணம் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். நகையை வச்சுக்கிட்டு இருக்கும்போது சந்தோஷம் நீங்க தனி ஒருவருக்கு மாத்திரம்தான். யாருடைய நகையோ, இப்ப மருமக கிட்ட நகை இருந்துச்சுனாக்கா அம்மாவுக்கு கோவம் வரும். இப்ப அவ்வளவு நகை வச்சிருக்காள், கேட்கும் போது தரமாட்டேங்கிறா. நகை இருக்கா இல்லையா? வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே, ஒரே குடும்பத்துக்குள்ளேயே. நிலத்தில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லைங்க. கொடுத்து உதவலாம், உபயோகிக்கு கொடுக்கலாம், வாடகைக்கு கொடுக்கலாம், குத்தகை கொடுக்கலாம், பல வருமானங்களை இதில் ஈட்டலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான், தங்கத்தில் முதலீடு செய்வது சிறந்தது. அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. நீளம்மா தங்கம்மான்ற ஆப்ஷனே கிடையாது. தங்கத்தில் முதலீடு செய்வதுதான் சிறந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து. எப்படி சொல்றேன் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு நாட்டினுடைய பணவீக்கம் கூடுவதற்கும் குறைவதற்கும், இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீசிங் ரெண்டுத்துக்குமே தங்கம் முக்கியமான பங்கு வகிக்கிறது. நிலத்தில் முதலீடு செய்வதே சிறந்தது அப்படின்றதுக்கு என்னுடைய கருத்து. ஐயா அதே போல தங்கமே வைரமே தான் கொஞ்சுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு முதல்ல நம்மளோட பரதம் ஆரம்பிக்கும் போதே தங்கமே வைரமே பாட்டிலே ஆரம்பிச்சோம். காணி நீளம் வேண்டும், பராசக்தி காணி நீளம் வேண்டும், இப்படிதானே ஆரம்பிச்சோம். ஐயா பாரதியார் அவர்களே அழகா நிலம் வேண்டும் கேட்டார். தங்கம் வேணும் வைரம் வேணும்லாம் கேட்கலையே. அப்ப நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? 300 கோடி ஜனப்பெருக்கம் வந்தாலும் தங்கம் வாங்கணும்னா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிக்கலாம், ஆனா நிலத்தை பண்ண முடியாது. அதனால நாம் ஒவ்வொருவருமே நிலத்தில் முதலீடு செய்தோமானால் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு, டெவலப்மெண்ட், வளர்ச்சி, சேஞ்ச் தான் பெர்மனன்ட். அப்போ நமக்கும் சேஞ்ச் வரணுமா வேணாமா? நமக்கு சேஞ்ச் வரணும். அப்போ பெர்மனன்ட் எது? சேஞ்ச் தான் பெர்மனன்ட். அப்போ நம்ம இன்னைக்கு அந்த லேண்டு பிளஸ் என்ன பண்ணாங்க, கோல்டு பத்தி பட்டிமன்றம் எடுத்தாங்க. கரெக்டா? லேண்டு கோல்டு பட்டிமன்றம் எடுத்ததுல 2 இன்வெஸ்ட்மெண்ட்டுமே சேஃப் தான், 2 இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவை. ஆனா நம்ம ஒரு கோட்டீஸ்வரர் ஆகுவதற்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட், சிறிய முதலீடில் எது பெஸ்ட்ன்றது நமக்கு தெரியணும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப அந்த சிறிய முதலீடு எப்படி நம்மள லட்சாதிபதியாகவும் கோட்டீஸ்வரராகவும் உருவாக்குவோம் அப்படின்ற அந்த ஒய் எப்படி அப்படின்றது தெரிஞ்சா நம்ம தைரியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? இன்றைய 1 லட்சம் 10 வருடத்தில் 10 லட்சமாக எங்க ப்ராப்பர்ட்டி மாறுதோ அங்கதான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் இந்த வருடம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா வருஷம் நமக்காக 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும். கரெக்டா? அப்ப லேண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி, சரி சார் நான் லேண்டை முடிவு பண்ணிட்டேன், நான் வாங்குறதுக்காக முடிவு பண்ணிட்டேன், ஆனா ஜிவிஎன்ல ஏன் லேண்ட் வாங்கணும்? நீங்க சொல்ற ப்ராப்பர்ட்டி ஏன் வாங்கணும் அப்படின்ற கேள்வி வருமா வராதா? கேளுங்க, வருமா வராதா? ஜிவிஎன்ல ஏன் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா 100% லீகல். ஒரு சாதாரணமா 25 வருஷம் ஒரு ரியல் எஸ்டேட் ஃபீல்டுல தொடர்ந்து இருப்பது என்று சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. 25வது வருஷம் அடுத்த வருஷம் சில்வர் ஜூப்ளி நம்ம கொண்டாட போறோம். நீங்க மொத்தமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. கையில ஒரு 3 லட்சத்துல இருந்து 5 லட்சம் வரைக்கும் பிளாட் காசு இருந்தது அப்படின்னா ரெட்டில்ஸ்ல பிளாட் வாங்க உங்களுக்கு பேங்க்ஸ் லோன் கொடுக்க தயாரா இருக்கு. அதை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு ஜிவிஎன் தயாரா இருக்கு. ராஜாகுமார் ஜீவனுடைய எம்டியா நான் அவேர்னஸ் கொடுக்கறது என்ன அப்படின்னா, உங்களால லோன் போடுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா 100% லோனை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் அந்த ஃபெசிலிட்டிஸ்
கொடுக்குது 8%, 9%, மேக்சிமம் 10%, பேஸ்ட் அப்பான் தி சிபில் ஸ்கோர். இல்ல 9%, நாட் ஈவன் 90 காசு வட்டி, 90 பைசா வட்டி. அப்போ அதுக்கு நமக்கு ஒரு சேஃபா, நமக்கு ஒரு செக்யூர்டா நாளைக்கு வயசாகும் போது, ஒரு 10 வருஷம் பொறுத்து நம்ம வயசாகும் போது நமக்கு ஒரு கோடிகள் நம்ம கையில இருக்கும் போது தன்னால நமக்கு மரியாதை கூடுமா கூடாதா? 100% நமக்கு தன்னால மரியாதை கூடும். சோ இந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம நாளைக்கு ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரர்களாக உருவாக வேண்டும் என்ற ஆசையை இந்த பிரபஞ்சத்திடம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. மார்ந்த நன்றிகள். ஸோ உங்களை அழைச்சிட்டு வந்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப எப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் பண்றோம். இங்க அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பா எல்லாருமே ஜிவிஎன்ல மனை வாங்கி மேன்மேலும் உயரணும். ஸோ உங்களுக்கு ஒரு நன்றி உரையாக ஒரு சில வார்த்தைகள். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், அதுபோல்தான் மனை அமைவதெல்லாம் ஜிவிஎன் கொடுக்கும் வரம். மகனுக்கோ மகளுக்கோ வரன் பார்க்கும் போது எப்படி ஆராய்ந்து விசாரித்து செய்கிறோமோ அதுபோல நமக்கு மனை வாங்கும் இடம் எது சிறந்தது என தெரிந்து முதலீடு செய்ய வேண்டும். ஒருவருக்கு மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பார்கள். அதையும் ஒரு குளத்தில் மீன் பிடித்தால் கிலோ கணக்கில் பிடிக்கலாம், ஏரியில் மீன் பிடித்தால் டன் கணக்கில் பிடிக்கலாம். நம்மிடம் ஒரு ஏரி போன்று ஒரு பெரிய நிலப்பிரிவு இருக்கிறது, சுமார் 40 ஏக்கர். அதுவும் சாதாரண ஏரி இல்லை, பொன்னேரி. பொன் மீன்களை கொண்ட பொன்னேரி பொன்னாக மின்னி முன்னேறி வரும் நமது பொன்னேரியில் உங்கள் முதலீடு அமைந்தால் நமது வாரிசுகளுக்கும் வளமான வாழ்க்கையை உருவாக்கலாம். நாமெல்லாம் நலன் கோடி பெற வேண்டும், பலன் கோடி அடைய வேண்டும் என்பதற்காக சென்னையின் தென்கோடி தொடங்கி வடகோடி வரையிலான பல கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டங்களை கோடிட்டு காட்டிய நமது ஜிவிஎன் நிறுவனத்துக்கும் கோடான கோடி நமஸ்காரம் மற்றும் நன்றிகள்.